எத்தனை பேர் இறந்திருக்காங்க, அதுல தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குழந்தை அனாதை ஆயிருக்காங்க, ஒரு தாய் இல்லைன்னா தந்தை இறந்து குழந்தைகள் எத்தனை இருக்காங்க. ஸோ அதுக்கு ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஷீட்டர் என்ன இருக்கு, அரெஸ்ட் ஆனவங்க 21 பேர் இருக்காங்க. சிபிசிஐடி எடுத்தது 21 பேர் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் வந்து ஏற்கனவே அக்யூஸ்டா இருக்காங்க, பெயில்ல வெளியே வந்திருக்காங்க, அந்த டீடைல்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் விக்டிம்ஸ் போய் பார்க்க போறோம். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிபிசிஐடிக்கு போறதுனால அவங்க அதுல ரொம்ப தலையிட முடியாது. பட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஆர் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன மாதிரி அரெஸ்ட் யாரா இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயில்ல வெளியில வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட் அவங்களுக்கு என்னென்ன இருக்கு அது எல்லாமே கேட்டு வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த நேரத்தை தயவு செஞ்சு இந்த விஷயம்